வணக்கம், நான் உங்க அட்வொகேட் சார். இப்ப இந்த எலிக்குஞ்சு ஆமக்குஞ்சா கத்தாங்க. தமிழ்நாடு போலீஸும் வழக்கு பதிவு செய்யல, யாரும் விஜய் மேல. சிபிஐயும் வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஆமக்குஞ்சு எலிக்குஞ்சோட முதலாளி தலைவர் நம்ம நாம் தமிழர் சீல் கத்தனா. இப்போ வந்து 9 பேர்ல 10-14 பேர் போயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கூட்ட நெரிசல்ல கோவிலில் கூட்ட நெரிசல், பலி எண்ணிக்கை உயர்வு. ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் வெங்கடேஸ்வர கோயிலில் ஏகாதசி நாளில் அதிக அளவில் கூழ் குவிந்த மக்களால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்வு. 14 வரைக்கும் போயிருந்துச்சுன்றாங்க. அப்போ எஃப்ஐஆர் போட்டா இப்ப இந்த கூட்ட நெரிசல் காரணம் இந்த கோயில், சரிங்களா, ஏகாதசி. அப்ப இந்த கூட்டத்துக்காக கூடினவங்க யாருக்காக கூடினாங்க? இந்த சாமிக்காக. யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா. அப்ப இந்த சாமி மேல எஃப்ஐஆர் பதிங்கன்னு சொல்லி நம்ம ஆமக்குஞ்சு எலிக்குஞ்சு தலைவர் நாம் தமிழ்ச்சியில அதான் சொல்லி எக்ஸாம்பிள் கத்துறான். என்ன? விஜய் மேல பதிச்சல். அப்ப இந்த கூட்ட நெரிசல் காரணம் இந்த கோயில்ல இருக்க சாமி. அந்த சாமி மேல எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமா? அப்படி இருக்கு நீ சொல்ற அறிவு. அவ்வளவு அறிவா பேசுறீங்க. என்ன இப்ப எல்லாம் வாய் முடிக்குங்க. இப்ப உடனே நம்ம அராஜ ஆட்சி, ரவுடிசம் ஆட்சி வந்து சொல்லிடுவாங்க. இங்க எங்க போனாங்க? ஹேமாமல்லி எங்க பொண்ணுங்க போனாங்க? இந்த சாட்டை துருமுருகன், கொட்டை துருமுருகன் இருக்கான்ல, அவன் சொல்லுவான் ஹேமாமல்லி எங்க போயிட்டா, சென்ட்ரல் கவர்மெண்டோட குழு எங்க போயிடுச்சுன்னு. நான் சொல்றேன் அவங்க இஷ்டம் எங்க போங்க. நீ ஏன் இப்படி லபன்னு கத்துற? நீ சொல்ற மாதிரி உன் தலைவன் கத்துற மாதிரி விஜய் மேல ஏன் பதிவு பண்ணலன்னா, இப்ப இந்த கூட்ட நெரிசல் காரணம் இந்த கோயிலுக்காக கூடியிருக்காங்க, சரிங்களா மக்கள். அப்ப இந்த சாமி தான் காரணம். இந்த சாமியை வந்து வெங்கடேஸ்வர சாமி மீது எஃப்ஐஆர் போட முடியுமா? உங்களாம் துப்பு இல்லடா பேசுறதுக்கு. பேசுறதுக்கும் துப்பு இல்லடா. விட்டுருங்கடா டே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.